Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம் அப்படின்னா as compared to அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல இந்த ஸ்ட்ரக்சரோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒப்பிடுகையில் ஆர் ஒப்பிடும்போது அப்படிங்கிற மீனிங் நமக்கு தரும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நாம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எப்பெல்லாம் நாம ஒரு ரெண்டு திங்ஸையோ இல்லை ஒரு ரெண்டு விஷயத்தையோ நாம் வந்து ஒப்பிடுவோமோ அப்போ வந்து நம்ம ஆஸ் கம்பேர் டு அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். இன்னும் கிளியராக சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. This book is more interesting as compared to the last one. This book is more interesting as compared to the last one. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, முந்தைய புத்தகத்தை ஒப்பிடுகையில் இந்த புத்தகம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதாவது நீங்க லாஸ்டா படிச்ச புக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த புக் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்க. The weather today is better as compared to yesterday. The weather today is better as compared to yesterday. அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நேற்று ஒப்பிடும்போது இன்றைய வானிலை சிறந்ததாக உள்ளது. அதாவது நேத்தோட வெதரை நம்ம கம்பேர் போது இன்னையோட வெதர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதனால தான் the weather today is better as compared to yesterday அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் இந்த தேர்ட் ஒன் பாருங்க. The new model is faster as compared to the old one. The new model is faster as compared to the old one. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய மாடல் வந்து ஒப்பிடுகையில் இந்த புதிய மாடல் வேகமாக உள்ளது. அதாவது நீங்கள் வந்து மேபி புதுசாக ஒரு லேப்டாப்போ இல்லை வந்து ஒரு ஃபோனோ நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக வாங்கின அந்த மாடல் வந்து அந்த மாடலை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கிற அதாவது இந்த நியூ மாடல் வந்து இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்டராக இருக்குது. ஸோ அதனால தான் நாம் இங்கே த நியூ மாடல் இஸ் ஃபாஸ்டர் ஆஸ் கம்பேர் டு த ஓல்டு ஒன். அதாவது அந்த பழைய மாடலை நம்ம கம்பேர் பண்ணும்போது புது மாடல் வந்து இன்னும் ஃபாஸ்டராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் இன்னைக்கு நாம் பார்த்து இந்த ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஆஸ் கம்பேர் டு அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா ஒப்பிடுகையில் ஆர் ஒப்பிடும்போது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா, எப்பெல்லாம் நாம் ஒரு ரெண்டு திங்ஸையோ இல்லை ரெண்டு விஷயத்தையோ நாம் வந்து ஒப்பிடுவோமோ அப்போ வந்து நாம் ஆஸ் கம்பேர் டு அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணணும்.